நான் சரீரமாக இருக்கின்றேன், சரீரத்தோடு கலந்து இருக்கக்கூடிய என்னை நான் என்று நான் அறிகின்றேன். அங்குதான் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றது அப்படின்னு சொல்றார். நீ உன்னை சரீரத்தோடு சேர்த்து கொண்டு உன்னை பாவனை செஞ்சாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவானது எப்பொழுது சுத்தமானது, நிரந்தரமானது. இந்த உள்ள இருக்க அந்த உணர்வு எந்த லேயரோட சேருதோ அந்த லேயரோட சேர்ந்து அதை நான் என்று அறிகின்றது. இப்ப நமக்கு ஸ்தூல சரீரமாகிய இந்த மனித சரீரம் கொடுத்ததுனால இந்த மனித சரீரத்தை நான் மனித சரீரத்துல நான் மனிதனா இருக்கிறேன்னு அறிகிறோம். இந்த சரீரம் இல்லாமல் வேறு ஒரு விஷயம் நமக்கு போர்த்தப்பட்டிருந்ததால் அதனோடு சேர்க்கும் பொழுது அங்க அதை நான் என்று அறிகின்றோம். அதை எடுத்து விட்டாலும் அங்க நான்ற உணர்வு இருக்கும். அதனோடு சேர்க்கும் பொழுது அந்த சம்பந்தத்தோடு சேர்ந்த ஒரு நான் உற்பத்தி ஆகின்றது. அததான் இங்க சொல்றார் ரொம்ப அழகா. என்னன்னா, சரீரம் முதலியவற்றின் வடிவாக விளங்குகிறேன் என்று சொல்வாயின் அதற்கு சமாதானம் கூறுகின்றேன். தேகாதிகள் வடிவமாக இருக்கிறோம் என்று சங்கல்பம் செய்வதனாலேயே சரீரம் தான் என்று விளங்குகிறாயே என்று வேறென்று. இந்த சரீரமா நான் இருக்கிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமா நம்ம மனதுல நம்ம அந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்க உணர்வு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் இது போல சரீரத்தோடைய நான் என்று உன்னை நீ உணர்கிறாய். எப்பொழுது நான் சரீரமற்றவன், நான் இந்த சரீரமாகிய இந்த பூதத்தினால் உற்பத்தியான சரீரமற்றவன் என்று உனக்குள் உன்னுடைய சொரூபத்தை உணர்கிறாயோ சரீரத்தோடு சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். அததான் ஆத்மானுபவம் சொல்றோம். புரியுதுங்களா? அப்ப நமக்கு இந்த சரீரம் இல்ல, இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய எந்த சரீரத்தோட சம்பந்தப்படுத்தினாலும் அந்த சரீரத்தோடு நமக்கு பந்தம் ஏற்பட்டு நாம் பிறப்பு என்ற சுழற்சிக்குள் விழுந்து விடுகின்றோம். அதுதான் இங்க திருப்பி திருப்பி சொல்றாரு. எந்தெந்த ஆகாரத்தை நீ சங்கல்பம் செய்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய். பல சாஸ்திரங்களை கேட்டிருக்கோம். எதுவா நீ மாறணும்னு நினைக்கிறாயோ ஆழமா உன்னுடைய சப்கான்சியஸ்ல டீப்பா அடுத்தது இப்ப நீங்களா இருக்கிறீங்க, நான் மனிதனா இருக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா திருப்பி மனிதனா பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். இல்லைங்க, மனிதனா ரொம்ப பிறந்துட்டேங்க, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, கொஞ்சம் நம்ம அந்த எருமை அந்த போல ஒரு உணர்வுல நான் இருக்கணும்னு நினைக்கிறேங்கன்னு ரொம்ப டீப்பா நீங்க கான்டம்ப்ளேட் பண்ணி ப்ரே பண்ணி நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நமக்கு அந்த சரீரம் கிடைக்க போகுது. அந்த உணர்வோடு நம்ம ஒன்றிணையும் போது அதே நேரத்துல ஒரு நல்ல ஒரு ஜீவன் முத்திர, ஒரு ஞானிய, ஒரு நல்ல மகான்களை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை கேட்கிறோம். அதை கேட்ட உடனே நமக்கு அது போன்ற ஒரு உணர்வுக்கு நாம் செல்ல வேண்டும், அந்த உயர்ந்த ஞான உணர்வுக்கு போக வேண்டும் என்று நமக்குள்ள மீண்டும் மீண்டும் சங்கல்பம் செய்யும் பொழுது அதற்கான வாய்ப்புகளை நோக்கி நாம் முன்னேறுகின்றோம். அப்ப எதை நம் மனதினால் மீண்டும் மீண்டும் ஆராய்கின்றோமோ, அனுபவிக்கின்றோமோ, சங்கல்பம் செய்கின்றோமோ அதுவாகவே நாம் மாறுகின்றோம். அதுதான் ததாஸ்து. இறைவனை எது கேட்டாலும் சதாஸ்துன்னு சொல்லிடுறாருன்னு சொல்லுவாங்களோ அதுதான் இங்க. அப்ப எந்தெந்த ஆகாரத்தை நீ சங்கல்பம் செய்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய். இக்காரணமாக சர்வமயனாகும் பொழுது தேக மாத்திரம் வடிவானது என்பது எவ்விதம். இதுல இருந்து சொல்றது என்னன்னா, நீ ஒரு அறிவு உணர்வு தான் நீ. அது எந்த சரீரத்தோட சேர்ந்து அதோட நீ பந்தப்படும் பொழுது அந்த பந்தத்துல இருந்து வேற ஒரு பந்தத்தை நீ கிரியேட் பண்ண அதுக்கேற்ற சரீரத்தை எடுத்துக்கொண்டே போகிறாய். நீ அந்த சரீர பந்தத்தெல்லாம் விட்டுடு. நீ உள்ள இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தான் நீ, ஆத்ம உணர்வு தான் நீயே. மத்ததெல்லாம் விசேஷமான அறிவு, அந்த விசேஷ அறிவுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சாமானிய அறிவு தான் நீனு. அதுதான் நீ உணரு. உனக்கு மேல போத்தி இருக்கக்கூடிய அனைத்து போர்வையும் விலக்கி விடு. உன்னுடைய சுயமான அந்த உணர்வை நீ மட்டும் உணரு அப்படின்னு பரசுராமனுக்கு உபதேசம் பண்றார். ஆகையால் பலவாறாக விசாரிப்பதால் திருஷ்யமானது உன் வடிவம் அன்று. இப்ப இவ்வளவு தூரம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன்லப்பா, இதெல்லாம் உனக்கு பல உதாரணத்தெல்லாம் சொன்னதுனால திருஷ்யமானது உன்னுடைய வடிவம் அன்று. திருஷ்யம்னா என்னது? பார்க்கப்படுபவை, அறியப்படுபவை. அறியப்படுகிறது எல்லாமே நீ கிடையாது. இதுதான் ரூல். பார்க்கிறது எதுவும் நீ கிடையாது. பார்க்கப்படுபவனே நீ. அறியப்படும் பொருள் நீ கிடையாது. அவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற எந்த அறிவோ அதுதான் நீ. அப்ப நீ ஆத்மாதான் நீ அப்படிங்கிறத சொல்ற. ஆதலால் திற்கு மாத்திரமாக வடிவாய் இருக்கின்றாய். திற்கு திருஷ்யம். திற்கு என்றால் பார்ப்பவன், திருஷ்யம் என்றால் பார்க்கப்படுவது. அறிபவன் அறியப்படும் பொருள். அப்ப இந்த பிரபஞ்சம், சிருஷ்டி, உடம்பு, உறவு, வெளியில இருக்க அனைத்தும் அறியப்படுகின்றவைகள்.
இவை அனைத்தையும் எது சாட்சியாக பார்க்கின்றதோ, அந்த சாட்சியாக எது இருக்கின்றதோ அதுதான் திர்க்கு, அதுதான் நீ. அதனால நீ அப்படியாக உன்னை நீ உணர்வாயாக அப்படின்னு நீங்க சொல்றார்.